இருமுகன் படத்தை அடுத்து விக்ரம் சாமி பார்ட் 2வில் நடிப்பார் என்ற செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் திடீரென்று தனது புதிய படத்தில் விக்ரம் நடிப்பதாக கௌதம் மேனன் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் விக்ரமின் அடுத்த படம் கௌதம் மேனன் படம் என்ற செய்திகள் வெளியாகி வருகின்றன. அதே நேரத்தில் தான் வாலு பட டைரக்டர் விஜய் சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கும் இன்னொரு புதிய செய்தி வெளியானதுங்க. இருப்பினும் தற்போது விக்ரம் கௌதம் மேனன் இயக்கும் படத்தில் தான் அடுத்து நடிக்கிறார் என்ற ஒரு செய்தியும் தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்காங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் விஜய் சங்கர் படத்தை முடித்த பிறகுதான் விக்ரமினால் வேறு படத்தில் நடிக்க முடியுமாங்க. காரணம் என்னன்னா, கரிகாலன் படத்துல நடிக்க கால்ஷீட் கொடுத்து அட்வான்ஸ் வாங்கிய விக்ரம் அந்த படத்தில் நடித்த சில தினங்களிலேயே திருப்தி இல்லை என்று அதிலிருந்து விலகிட்டாராங்க. கரிகாலன் படத்தை தயாரித்த சில்வர் பிலிம் ஃபேக்டரி என்ற நிறுவனத்துக்கு கொடுத்திருந்த கால்ஷீட் அப்படியே இருந்துச்சாங்க. அதனால் எங்களுக்கு கொடுத்த கால்ஷீட்டில் ஒரு படம் நடித்து தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதோடு அது சம்பந்தமாக தயாரிப்பாளர் சங்கத்திலும் முறையிட்டனர். அதை எடுத்து ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கியுள்ள நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்து விட்டு அடுத்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் விக்ரமிடம் உறுதியாக கூறிவிட்டனராம். இதன் விளைவு என்னவென்றால் கௌதம் மேனன், ஹரி என எந்த டைரக்டர் படத்தில் நடிக்க விக்ரம் ஓகே பண்ணியிருந்தாலும் சில்வர் லைன் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்து விட்டு தான் அவரால் மற்ற படத்தில் நடிக்க முடியும் என்ற கட்டுப்பாடும் உள்ளது என்பது பலருக்கு தெரியாது. ஆகவே விக்ரமின் அடுத்த படம் விஜய் சங்கர் இயக்கும் படம்தான் என்பது உறுதியாகி உள்ளதாங்க.